தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ரசிகர்களுடைய மனநிலை என்னன்னு அவங்ககிட்ட நேரடியா பேசலாம். மேடம் வணக்கம். ரொம்ப செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க காலையில இருந்து. எப்படி இருக்கு உங்களுடைய மனநிலை? சூப்பர் வைபேட்டா இருக்குது. கண்டிப்பா சிஎம் ஓட தங்கச்சியா சுகந்தி அக்கா பேசுற. கண்டிப்பா இனிமே 2 நிழல் தான் எங்களை தொடர்ந்து வரும். ஒன்னு எந்து, இன்னொன்னு ஒந்து. இனி பொம்பளை பிள்ளைங்க மேல கை வைக்கிறவனுங்கள ஆசைவா, அதாவது வாழை விட்டு ஆட விட்டு சாக விட்டு அப்படி ஒரு பயம் வரணும். கெட்டவனுக்கு 1000 ஆயுதம் இருக்கலாம், நல்லவனுக்கு ஒரே ஒரு ஆயுதம். அதான் இந்த மக்கள். அந்த மக்கள் முயற்சியில இன்னைக்கு சிஎம்மா எங்க ஜனநாயகனை, எங்க அண்ணனை, சிஎம் அண்ணனை பார்க்க வந்திருக்கிறோம். கண்டிப்பா உன் பேரே வரலாறு, அழிச்சாலும் அழியாது, நீதானு ஜனநாயகன். எங்க வருங்காலத்தை டிசைட் பண்ண வந்த எங்க முதல்வர். கண்டிப்பா அதாவது எங்க அண்ணன் சொல்லுவாரு, என்ன அழிக்க நினைக்கிறவனையும் அடிச்சு துன்புறுத்துறவனுக்கும் ஒன்னு சொல்றேன், கண்டிப்பா திரும்பி போற ஐடியாவே கிடையாது. ஒன்லி கமிங் வந்துட்டா இருப்பாரு ஜனநாயகனா. இன்னும் 5 வருஷத்துல பாருங்க, நில நடுங்கும், கொலை நடுங்கும், கொலகார பயில்களுக்கெல்லாம் நில நடுங்கும் மாதிரி அப்படி செஞ்சு விடுவாரு. அத நான் தமிழ்நாடு வெயிட்டிங். பேசுறீங்க லாஸ்ட் படம், அது எந்த அளவுக்கு வருத்தமா இருக்கு? கண்டிப்பா இது லாஸ்ட் படம் கிடையாது. ஏன்னா நானே சிவன் 1000 கோடி இந்த படம் அடிச்சு 2வது படத்துக்கு சிஎம் இருக்கிறப்ப நடிப்பாரு. இது வரலாற்றுல பதிவு பண்ணிக்கங்க. அந்த படம் வர வருமானத்தை நாட்டு மக்களுக்கு செலவழிப்பாரு. அந்த அளவுக்கு அவர் மேல ஒரு ஈடுபாடு, பிரியம் இருக்கு. எப்பையில இருந்து நீங்க அவரோட ரசிகரா இருந்துட்டு இருக்கீங்க? நான் ரசிகை கிடையாது, அஜித் ரசிகை. அண்ணனுக்கு தங்கச்சி, சூப்பர் ஸ்டாருக்கு அதாவது மகானு, கமல் சாருக்கு நான் தொண்டை. இதை எல்லா இடத்துலயும் பதிவு பண்ணிருக்கேன். கண்டிப்பா அண்ணன் 30 படம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் அண்ணன் கூட பழகிருக்கேன். ஏன்னா நானும் ஒரு ஆர்டிஸ்ட் தான். அதனால அவரோட நல்லது கெட்டது எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். கண்டிப்பா ஒரு நல்லது மட்டும்தான் செய்ய வந்திருக்காரு. ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விட மாட்டார். கண்டிப்பா அதுக்குண்டான தண்டனைய கொடுப்பாரு. நீங்க எல்லாம் தமிழ்நாடு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 70-80 நாள்லயே ஜனநாயகன் வந்திருக்கான். இனிமே இந்த ஜனநாயகத்தை ஆள பிறந்தவன் என்ன பண்ண போறான்றத நீங்க தமிழ்நாடு வெயிட் பண்ணி பாருங்க. அதற்கு முன்னாடி வர ரூமர்களை நம்பாதீங்க. ஓகே பிரதர் வணக்கம். எப்படி படம் இருந்தது சொல்லுங்க. நேற்று நைட்ல இருந்து நாங்க இருக்கிறோங்க இங்க ரோகிணி தேட்டர்ல. தளபதி படம் இன்னைக்கு வரைக்கும் அவர் முகத்தை பார்க்கறதுக்காக வந்திருக்க ரோகிணி தேட்டர்ல. இது கடைசி படம். இது ரொம்ப வலியும் வேதனையா இருக்குது. ஆனா இருந்தாலும் கூட்டத்தை பாத்தீங்களா, மக்களோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. தீபாவளி பொங்கல் வருஷத்துக்கு ஒரு முறை வேற லெவல்ல இருக்கு. இன்னைக்கு பொங்கல் தீபாவளி எதுவுமே இல்ல, ஆனா இன்னைக்குதான் திருவிழா மாரி இருக்கு. எங்க அண்ணன் முகத்தை பாருங்க. இது வரைக்கும் எல்லா படம் போக்கிரி, அழகிய தமிழ் நிறைய படம் இட்டு கொடுத்துக்கிறாரு. மாஸ்டர், மெர்சல், சர்க்கார் சொல்லிக்கிட்டே போலாம். ரசிகர்கள் பேசினதை பார்த்தோம். காலையில இருந்து எனர்ஜி ஒரு வைபோட ஆடிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கு இந்த செலிப்ரேஷன் சொல்லுங்க. ரொம்ப ஜாலியா இருக்கு. ஆனா தளபதியை மிஸ் பண்றோம். எவ்வளவு பெரிய ஃபேன், இந்த படத்துக்காக எவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க? இந்த படத்துக்காக எவ்வளவு நாள் வெயிட் பண்ணீங்க? நீங்க அவரோட எவ்வளவு பெரிய ஃபேன்? வெயிட் பண்ணா நிறைய காதல கேட்டு பெரியா இருக்கா. ஆட்டோலாம் வேற மாதிரி காலையில இருந்து எனர்ஜியோட ஆடிட்டு இருக்கீங்க. என்ன தளபதிக்காக படம் எவ்வளவு ஒரு ஆர்வமா இருந்தீங்க, காத்திருந்தீங்க இந்த படத்தை பார்க்க. இங்க எப்படி வைப் எப்படி இருக்கு? வைப் ரொம்ப இருக்கு. இன்னும் எனக்கு ஃபர்ஸ்ட் FTF கிடைக்கல. இவருக்காக செலிப்ரேஷனுக்காக வந்திருக்கேன். லாஸ்ட் படம், இந்த லாஸ்ட் நாளோட படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எப்படி பாக்குறீங்க? ரொம்ப எதிர்பார்ப்போட வந்திருக்கோம். கண்டிப்பா நல்லா இருக்கும். எங்க தளபதிக்காக நாங்க 100 நாள் கூட பார்ப்போம். எப்பையில இருந்து நீங்க அவருக்கு ஃபேனா இருக்கீங்க? அவரோட ரொம்ப பிடிச்ச சைல்ட்ஹுட், ஃப்ரம் சைல்ட்ஹுட், சின்ஸ் சைல்ட்ஹுட். ஃபேவரட், எல்லாமே ஃபேவரட் தான். எல்லாமே
நடிகர் விஜய் நடித்த பாடல்கள் மட்டுமல்லாம தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியினுடைய பாடல்களையும் இங்கே ஒளிபரப்பி இங்கு வந்திருக்கக்கூடிய ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடிட்டு வராங்க. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.